உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ், கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில். தமிழ்நாட்டின் சமூக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத தலைவராக திகழும் பெரியாரின் 143வது பிறந்த நாள் இன்று. சமூக நீதி களத்தில் அவர் ஆற்றிய தொண்டில் ஒரு சிலவற்றை கோடிட்டு காட்டுகிறது இந்த தொகுப்பு. பெரும்பணியைச் சுமந்த உடல், பெரும் புகழைச் சுமந்த உயிர், பெரியார் என்னும் அரும்பெயரைச் சுமந்த நரை, அழற்கதிரைச் சுமந்த நமக்கு இருக்கிற முட்டாள்தனம் எல்லாம் மதத்துறையிலே தான் இருக்கு, சமுதாயத்துறையில தான் இருக்கு. மற்ற துறையிலாம் நாம் தப்பிச்சுக்கிட்டோம். எப்படியோ மற்றவங்களோட போட்டுக்கிட்டு முன்னேற வர்றோம். ஆனா கிரமமா முன்னேற வேண்டிய அளவு முன்னேறவில்லை. காரணம் நமக்கு பகுத்தறிவு இல்லை. அதனால்தான் 1879ஆம் ஆண்டு பிறந்து ஈவே ராமசாமி என்னும் பெயர் தாங்கி வளர்ந்து வந்தவர் குறித்து 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் இதுவரையும் தோன்றிய சீர்திருத்த தலைவர்கள் செய்யவியலாமல் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்து வருவதாலும், தென்னாட்டில் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறொருவரும் இல்லாமையாலும் அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரே வழங்குதல் வேண்டும் என இம்மாநாடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறது என அந்த தீர்மானம் சொல்கிறது. அனைவருக்கும் அதிகாரம் என்ற ஜனநாயகத்திற்கான அடிப்படை சம உரிமை, சம வாய்ப்பு என்கிற சமூக நீதி பாதையே எனும் குறிக்கோளுக்காக 95 வயது வரை ஊரூராய் சென்று உழைத்த பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக அன்றி வேறென்னவாக இருக்க முடியும்? உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ், கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில்.